முருங்கைக்கீரை பொரியல் செய்யலாம். அதுக்கு தேவையான பொருள்: காஞ்ச மிளகா கட் பண்ணி வச்சுக்கோங்க, ஒரு 3 வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, பூண்டு நெருக்கி வச்சுக்கோங்க, முருங்கைக்கீரை கட் பண்ணி வச்சுக்கோங்க, உருவி இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்குங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கடாயை வச்சுக்கலாம், எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். கடுகு 2 போட்டுக்கலாம். உளுத்தம்பருப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா பொரிஞ்சு வரட்டும். பொரிஞ்சுதான் பூண்டு போட்டுக்கலாம். காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். வெங்காயத்தை போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதப்பட்டுச்சு. முருங்கைக்கீரை போட்டுக்கலாம். வதக்கி விடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிச்சு. முருங்கைக்கீரையும் போட்டு முருங்கைக்கீரை நல்லா வதங்கி வரணும். தட்டு போட்டு மூடினா அந்த கலர் போயிடுங்க, பிளாக் கலராக மாறிடும். அதனால் தட்டு போட்டு மூடாதீங்க, மூடாமையே செய்யுங்க. தட்டு போட்டு மூடி செஞ்சாலுமே அதோடைய சத்துலாம் போயிடுங்க. இதில் முருங்கைக்கீரையில் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. இதில் முட்டை உடச்சி ஊற்றினோம், கால்சியம் சத்தும் அதிகமாக இருக்கும். இதோட முட்டை உடச்சி ஊற்றி சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும், உடலுக்கும் நல்லது. இதுவும் ஒரு வாரத்தில் ஒரு நாளைக்கு செஞ்சு சாப்பிடுங்க. நல்லா வேகட்டும். கீரைக்கெலாம் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க. உப்பு வந்து ரொம்ப உப்பாயிடும். கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. கல் உப்பு போட்டுருங்க. நம்ம அலசி வச்சுக்க தண்ணியிலே வெந்துடும். வெந்துருந்துச்சு பாருங்கள். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். நான் 3 முட்டை எடுத்துருக்கேன். மூணு முட்டை ஊற்றிருக்கேன். இங்கே பாருங்கள், 3 முட்டை. நல்லா கலரி விடணும். வாங்க சாப்பிட்லாம். முருங்கைக்கீரை முட்டை பொரியல் இந்த மாதிரி வந்துடுங்க. முருங்கைக்கீரை பொரியல் இரும்பு சத்து நிறைஞ்சது. இதில் முட்டையும் உடச்சி ஊற்றிருக்கேன். கால்சியம் சத்து அதிகமாக உள்ளது. அதனால் வாரத்தில் ஒரு நாள் இதை எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை முட்டை. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.